என் மனசுக்குள்ளேயும் என் மகன் சுந்தரபாண்டி மனசுக்குள்ளேயும் நெருப்பா பத்திக்கிட்டு இருக்கிற பகைய பத்தி சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்க. உன் தாத்தா பேரு கோட்டசாமி. ஐயா வந்துட்டாங்க. கோட்டசாமிங்கிற பேரை கேட்டா ஊரே கையெடுத்து கும்பிடும். ஐயா வணக்கம் ஐயா. கோட்டசாமி மாமா நடந்து வந்தார்னா அந்த கோயில் சாமியே நடந்து வந்த மாதிரி அப்படி ஒரு கம்பீரம், அவ்வளோ அழகு. அவரை பார்த்த கண்ணெல்லாம் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரை கையெடுத்து கும்பிட்ட கையெல்லாம் அப்படியே அவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவரை பத்தி பெருமை பேசின வாயெல்லாம் அவரை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்கும். அவருக்கு அப்படி ஒரு ஆகிருதி, அவருக்கு அப்படி ஒரு அம்சம். எல்லாரும் உட்காருங்க. கண்ணே, இந்த கோயில் திருவிழாவை எடுத்து நடத்தலான்னு சொல்லி இப்பதான் நமக்கு கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல கோட்டசாமி மாமா இந்த கோயில் திருவிழாவை சீரும் சிறப்புமா நடத்துவாரு. கண்ணே, திருவிழாங்கிறது மனுஷங்களுக்காக மட்டும் இல்லை கண்ணு, அந்த சாமியே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அந்த காலத்துல அப்படிதான் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் எங்க கோட்டசாமி மாமா இந்த திருவிழாவை எடுத்து சீரும் சிறப்புமா நடத்துவாரு. அப்பெல்லாம் நாங்க எங்க வீட்டுல இருந்ததை விட கோட்டசாமி மாமா வீட்டுல இருந்ததுதான் ரொம்ப அதிகம். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. சந்தோஷம். வணக்கங்க. வணக்கம் மாமா. வணக்கம். டேய் சண்முகம் வாடா. தெய்வ காரியத்தை நல்ல நேரத்துல சிறப்பா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாத்தீங்களா, எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் திருவிழாவை சிறப்பா நடத்திடணும். இன்னைக்கு கோவில் நகையை கொடுக்கிற வைபவம் இருக்கு. அதுக்காக சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா பஞ்சாயத்து தலைவர்களையும் நான் வர சொல்லியிருக்கேன். எல்லார் முன்னாடியும் கோவில் நகைகளை ஒப்படைச்சிடுவோம். என்னன்னு நான் சொல்றது? ஐயா சொல்ற மாதிரியே பண்ணிடுவாங்க. ஐயா, நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து வீட்டுல இருக்கிற கோவில் நகைகளை ஊர்வலமா எடுத்துக்கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் ஐயா. அதெல்லாம் நம்ம வழக்கமா பண்றது தானே, சிறப்பா செஞ்சிருவோம். சிறப்பா செஞ்சிடலாம். ஐயா அந்த 3 குழந்தையும் உங்க குழந்தையா? இல்ல ஐயா, இவரு சுந்தரபாண்டியன் ஐயாவுடைய பையன். அவங்க விசாலாட்சி ஐயாவோட பொண்ணு. இந்த பையன் பேரு சண்முகம், பழைய பஞ்சாயத்து தலைவருடைய மகன். ஓ சரி சரி. யோ, குழந்தைங்களை ஏன் பிரிச்சு பேசுறீங்க? 3 பேரும் ஒன்னா ஒரே மனசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரிவினையையும் பேதத்தையும் உண்டாக்காதீங்க. 3 பேரும் என் வீட்டு குழந்தைங்க தாயா. சண்முகம், இங்க வாயா. இங்க வா தங்கம். அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். அதெல்லாம் என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி புத்தம் புதுசா இருக்குன்னு பச்சை பசேல்னு அப்படியே என் ஞாபகத்தில் இருக்கு.